ஆனா ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்ப யார் கொடுக்குறா யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க தான் நியாயமான தீர்ப்பு சொல்லுவாங்க. தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தா, இது சைக்கோன்னு ஒரு படம், அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதுல ஒன்னு நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலே யாரா விட, இன்னைக்கு இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா. திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கன்னு ஒன்று போகும், தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போகும், யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே. குடியா குடியா பீத்த வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடாப்பா. இருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார். அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல். தாரதாரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும். பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். என் தம்பி அருள்தாஸ் சொல்ல வேண்டியதில் சிறந்த ஒளிப்பதிவாளர். அவன் செய்ய வந்த வேலை வேற, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற. இதில் 2 பேரும் மயம் கோயுமே என் தம்பி அருள்தாஸும் உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. திரையில் அநியாயத்துக்கு கெட்டவனாகவே நடிக்க வேண்டியது இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு 2 தெரியும் எனக்கு ரொம்ப. அது மயம் கோபியை பார்த்தா புஷ்பாலெல்லாம் பயங்கர கொடூரமான ஆளாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பார்த்தா கன்னட படத்தில் நடிக்கிறவர். எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பினா நம்மால் இருக்காரு. நமக்கு ஒரு பெருமை. ஒளிப்பதிவு கருவி இல்லாமல் கூட போவாங்க, நம்மால் இல்லாமல் இன்னி போக முடியாது படப்பதிவுக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு. அது என் தம்பி அருள்தாஸ் கெட்டவனாலாம் நடிக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இவன் ஏன்னா அதெல்லாம் நடிக்கிறான். அதனால் கலைன்னு வந்துட்டா என்ன இருக்குது, அது நடிக்கணும், அதில் ஒன்றும் இல்லை. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க 2 பேருமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அதில் போய் தம்பி வினோத் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தார். நம்மால் அவன் நல்லா நடிச்சிருந்தான். நல்லா அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு சிவபிரகாஷ். ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தார். அவர்கிட்ட தான் கதை நகருது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள். என் தம்பி அவன் கவிஞன், சிறந்த கவிஞன். அவன் எழுதிய பாடல்கள், அதில் அவன் சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்தை பற்றி சொல்லும்போது சொல்லிதான், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். அந்த பாட்டு கொஞ்சம் வலியாக தான் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதாக இருந்தது. அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய குரு, அவரை பற்றி நான் சொல்லணும். நாங்கள் பசும்பன் படத்துக்கு நான் கதையை சொன்னோம். எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வராத நேரங்களே இல்லை. அப்போ பஞ்சாயத்து செய்த பஞ்சாயத்துதார் அவர் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் தாளை தூக்கி கீழே போட்டுருவாங்க. அது படிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு. நான் ஒன்றும் இல்லை, பதறதில்லை, எடுத்து பொறிக்க அப்படியே வச்சுருப்பேன், போய் உட்காந்துருவேன். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள், நான் நீண்டு பையன் பேர செட்டு இது பண்ணிக்கிட்டு சின்ன பையன் உட்காந்துருப்பேன். திடீர்னு இந்த இடத்துல சித்தா இங்கே சிவா ஒரு பண்ணும், ராதிகா இங்கேருந்து வரணும், இங்கே ஒரு வேணும், எங்கே அந்த பையன்? நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன் தேடி. சிஷியா இங்கே வா அப்படின்னு. இன்னும் என்ன உங்கள் அப்பா வசனம் கேட்குறாரு, இங்கே வாங்க, என்னப்பா வேணும்? இங்கே 2 பேரும் பேசணும். இந்த இருக்குப்பா. அப்போ அது இதாப்பா நீங்கள் கீழே சத்து முன்னாடி தூக்கிப்பட்டு இல்லைப்பா, அதுதான்ப்பா. ஐயோ, ஒரு தடவைலாம் தூக்கி போட்டார். நான் கடைசியாக வெறும் இந்த இதுதான் இருந்தது, அதை தூக்கி கீழே போட்டு நடந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். பொள்ளாச்சியிலேருந்து நடந்தே போகிறேன்ட்டு திருப்பி வாட உங்கள் அப்பா பற்றி யாரும் புது சட்டைக்கு இருந்தா என்னடி வா 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 அப்படி கூட்டி போய் பல தடவை. அதுலேருந்து என்னுடைய குரு. இல்லைன்னா பாதி படத்துலேயே போயிருப்பேன் ஊருக்கு.
அதாவது எங்கள் தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒன்று ஊழல், லஞ்சம். யாருக்கும் பிடிக்கலை, இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கல. ஆனால் ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்போ யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க தான் நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க. ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா, லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போ யார் தாண்டா கொடுக்குறான், எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்க இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு, என்ன லஞ்சம். பிரசவரையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்திருங்க. அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, அப்ப காசுக்காரன் போடுறான்னு திட்டிடலாம். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனா 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடினா கட்ட தயாரா இருக்கான். அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்தில் கதாநாயகி விட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒண்ணு, இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்துல அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது. அன்பிற்குரியவர்களே, காலத்தை உருவாக்கிய ஒரு பாவலன் உண்டென்றால் உலகத்திலே நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையில 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாய் நினைச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினைச்சானா? அவன் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்ங்கிறாங்க. நீ பிரிக்கல, அதை பத்தி அவங்க கவலைப்படல. இதை தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி இருந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற, அறிவு மூதாட்டி வர்றான். சாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறை. சாதி 2ன்னா நம்மால் என்ன பண்றான்? ஆண்ஜாதி பொஞ்சாதி. அது இல்லை சாதியே, அது இல்லை. ஆண்பால் பெண்பால், அது பாலியல் வேறுபாடு. அது சாதி இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கிடையாது, பாலியல் வேற்றுமை. அது அவ சொல்ற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ன்ட்டான். கொடுக்கிறவன் உயர்ந்த சாதி, தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குற கஞ்ச பிசுனா இருக்கான அவன் தான் இழி மகன் கீழ் சாதின்ட்டான். எல்லாரும் பாடி போறான். பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தன் வரான், புரட்சி பாவனை. அவன் இருட்டறையில் உள்ளதாடா உலகம்ங்கிறான். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறான்.
தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின அவன், தமிழ் என் உயிருக்கு நேர்னு பாடின அவன், தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. முதல்ல சாதிய ஒழிடாங்கிறான். சாதிய ஒளி. எல்லாரும் சமநிலை சமூகம் படைக்கதான் போராடுறான். ஆங்க சித்தரு புத்தரு ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான கருத்து, சாதிக்கு எதிரான கட்டுரை, சாதிக்கு எதிரான பாட்டு, சிந்தனை, போராட்டம். ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது. அதே தான் சொன்னான், எல்லாரையும் சாகடிக்கிற சாதியே உனக்கு ஒரு சாவு வராதா? அதானே எல்லாரும் பாடுனான். இந்த தலைமுறையில எங்க விஜித்து சிவபிரகாச அவன் பங்குக்கு ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை கொளுத்துறது. முதல் படத்திலே தம்பி சிவபிரகாசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு. எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால் அவரை இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க, இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை என்று வச்சான். நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடும். இப்போ இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்கள் வேணா பாருங்க, உலகத்தில் இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தவான், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க, தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்திரை போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்ச நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்டகுரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போடும், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுறா. அப்படி 7 பாட்டு போட்டு விடாப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டு, அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா இன்னைக்கு அது எங்காலால தான் முடியும். இப்போ டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்கால எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்டுலாம். எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையா படம் எடு, நீ ஏதாவது எடு, எல்லாத்துக்கும் இசை கொடு. இது ஒன்று வேணாம். நீ என்ன பண்ண, நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை பாடு. எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டு வாங்கி இங்கேருந்து கருவிக்கிலிருந்து, அதை ஃப்ரம் தி கேமராங்கிறது, இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார், அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல் தாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும், பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா. இல்லைப்பா, மறக்கிறதுக்கா பார்க்கறது. இது ஒரு இசையே இல்லை.
அந்த கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்புல, நல்ல தாளம் தபேலாலாம் வாய்ச்சி போவாப்புல. இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ தென்பாண்டி சீமையிலே டம் முரசு அதிருது. உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் பாடம் காட்டா, உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் பாடம். அவர் ஒரு திரைக்கதை, என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வச்சனம் எழுதுறான். அவர் தனியாக உட்காந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க, அங்க வந்து அவர் இருந்து இறந்துட்டார், அவ்வளவுதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப முரசு அதிர்தான். தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே. இந்த இங்க போய் பாருங்க, அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு, எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் அப்படித்தான். இதுதான் எங்க இளையராஜா. அதனாலதான் இசை இறைவன், இசை அருள்வார். இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது, பாட்டுக்கு மெட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்தில் கம்போசிங். 4 மாதம் 3 மாதம் 6 மாதம் அது வந்து வரும்போது வரும். எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும், ஒரு மெட்டு வரணும் இல்லையா, அது வரணும். ஆனால் எங்கால் எப்படி தெரியும்ல, இங்கே இருங்க, காலையில் ஒரு பாடல், மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம். இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றி பாட்டு, எவ்வளோ நேரத்தில் இசையமைச்சிரு மெட்ட அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் தான். அடுத்தாலாம் சொல்கிறதுக்கு இல்லை, நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர், அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன், அவர் கண்டுக்கலை. தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி கட்டி நில்லடா, அது எப்படி வரும்னு சொல்கிறா, அது சொல்கிறா ஐயாட்டா அப்படின்னு. அது என்ன இவனை பாட சொல்கிறாரு, நான் பெட்டியோட நிற்கிறேன், நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கேன். அவரே சொல்ற, என்னது யார், என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். அப்படியா, சரி பெட்டி உட்கார் பாடு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடு, கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு, அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும். நான் ஒன்று போடுறேன், நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்கள்லாம் நம்புங்க. ஏங்க என் குலதெய்வம் வீரகாமாளி ஆணையா சொல்கிறேங்க, சத்தியமாக இருந்து பாருங்க, இப்படி போடுறாப்புலுங்க, இப்படி போடுறாப்புல, இவ்வளோதாங்க. இந்த கை இங்கே போயிருக்கு, கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும், அப்படி மெதுவாக அப்படி வருடும் அப்படிங்க. அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலிய போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே. இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு, பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடியிருப்பாரு. சிறதங்க சூப்பரா அப்படியே பாடுவாருங்க. அந்த தன்னனாலதான் இளையராஜா. இப்ப இங்க பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்க ராமன் கூட்டுவார். எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒன்று சோறு தண்ணி ஒன்றும் தான் கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்தில்? ஆனால் 30-40 வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டி சலிக்கலை, இன்னைக்கும் சலிக்கலை. இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தான், இது சைக்கோன்னு ஒரு படம், அதில் என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதில் வந்து ஒன்று நினைச்சு உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட, இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ,
ஒன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனேன் நெஞ்ச உதச்சி உதச்சி பறந்து. எங்க ஆளு பாருங்க, விஜித்துக்கும் போடுவாரு, விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாரு. அது வரும். எப்பவாவது அரிதின் அரிதான அவதாரங்கள். எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். நான் உளமாற வாழ்த்த வந்திருக்கேன். நான் இது ஏன்னா எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கூப்பிட்டா போய வேலை இருக்கு எனக்கு போயிருப்பேன். அது அவர் தெரியும். சிரமந்தான். இப்போ போய் 3 நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு திரிஞ்சு, காலையில் இன்னும் ஓடணும். அது ஆனாலும் இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் அரவிந்து தான், எங்க அரவிந்து அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான்னு நினச்சேன் நான். ஆனால் விஜித்து வந்திருக்கேன். எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல. ஒரு முதிர்ந்த நடி எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க அந்த பாலைவனச்சோலையில் நடித்த போது அவ்வளவு இதாக இருக்கும். அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல், அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அதை மாதிரி நடிச்சிருக்கான். அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்கான் விஜித்து. பாராட்டுகள். அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இதில் நீங்கள் விஜித்தை பாராட்டுவது, தங்கரை பாராட்டுவதும் தான், என்னை பாராட்டுவதும் தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான். இருந்தாலும் இது அவனுக்கு ஒரு தொடக்கம். தேவயானி அவர்கள் சொன்னது போல் உன்னுடைய தனித்திறமையில் தான் நீ வெல்லணும். அது முக்கியம். யாருக்குமே அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல் பயன்படும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்து தான் நீங்கள் நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது. அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியாக இருந்தது. தன்னை ஆற்றலாம் நிரூபித்தாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்னதான் எஸ்எஸ்சி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, கடுமையான உழைப்பு.